ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியை கொடுக்குறது. நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தையும் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே. ரொம்ப பீத்தாதன்னா உன்னை கூட கராப்பைய புடிச்சுன்னு அடிச்சிருக்கான். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன்ல. உங்க அம்மா என்னட்டி சொன்னாவ? அந்த பையன் அடிச்சது சரிதான்னு சொன்னாவ. பரவாயில்ல, சட்டை எதுக்கிட்டு உனக்கு போட்டு விட்டாவலாம்? இன்னும் அந்த சட்டை யாரும் போட முடியாதுல்ல, வம்பா பேருமில்ல. வீட்டுக்கு சும்மா பூட்டி வைக்க முடியாது, அதான் போட்டு கிழிச்சிட்டு வருவேன்னு போட்டு விட்டாவலாம். ஓ, பிசினாத்தனை பண்ணி போட்டு விட்டுருக்காவ. ஆமா, அதான் கராப்பைய புடிச்சு வச்சு வாங்கியிருக்கான். நீ தான் அடி வாங்கியிருக்கிய, தெரு வழியா அடி வாங்கிட்டே போனியாம்ல. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு கோவம் வந்துரும். அதெல்லாம் எனக்கு ஒன்னும் அடிலாம் விழவே இல்லையே, எல்லாமே பாவடையில தான் விழுந்துச்சு. கேட்டுச்சா? எல்லா அடியும் பாவடையில தான் விழுந்திருக்கு. நீயும் ஒழுங்கா பாவடை போட்டிருந்தா உனக்கு பாவடையிலே அடி விழுந்திருக்கும். நீ போட்டது ஒரு மானக்கட்ட ட்ரெஸ், அதான் உடம்பு முழுக்க வீங்கி போச்சு. ஏன்டி உங்க அம்மா கரப்பையில ஒன்னும் சொல்லலையாங்க? என்ன சொல்லுவாவ? இல்லட்டி அவன் அடிச்சதுக்கு அவன் எதுக்கு ஒண்ணு அடிச்சான், அவன் வீட்டுக்கு எதுக்கு நீ போனன்னு உங்க அம்மா எதுவும் கேட்கலையாங்க? இல்ல. எப்படி இருக்கா பத்தியா அம்மா? எல்லாரும் ரூபி ஆக முடியுமா? இல்லட்டி உங்க அம்மா கேட்டிருப்பாவ, அவ அம்மா கேட்கல, அத சொன்னேன். எங்க அம்மா கேட்கல, அது ஒரு லூசி. இதெல்லாம் எங்க லவ் பண்ணு அவ அம்மா நினைச்சிருப்பாவ. இவ வியாபாரம்னு அவ அம்மைக்கு தெரியாதுல்ல. அதான் உண்மை. இவதான் லூசு வேஷம் போட்டிருக்காள. லூசா இருந்தாலும் எவ்வளவு காரியமா காதலிச்சிருக்கா பத்தியா? எம்மா சும்மா இருங்க, அப்படி சொல்லாதீங்க. அவனுக்கு வெக்கம்லாம் வருது. காதலிக்கல்ல. எம்மா எம்மா சும்மா இருங்கம்மா. ஏன்டி உண்மையில நீ கருவேப்பிலை விரும்புதா? எப்பா இங்க பார், இப்பலாம் அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்பதான் காதலிக்கிறதுக்கு அவ்வளவு வெக்கம்லாம் பட்ட. இங்க பார், அதெல்லாம் அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அத்தி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாவ, ஒண்ணும் தெரியாத பாப்பா. எனக்கு மிச்சம் தெரியுமே. தெரியுமா? ஆனா ஊர் உலகத்துல பிள்ளையே கிடைக்கலன்னு ஒன்னு அவன் தேர்ந்தெடுத்தான் பாரு. அவ சொன்னவ, நான் சூப்பரா அழகா இருக்கேனா, உங்க எல்லாரை விட நான் தான் நம்ம ஊர்ல ரொம்ப அழகா இருக்கேனா அந்த கராப்பை சொல்லியிருக்கான். ஆமா, நம்ம ஊர்ல நான் தான் சூப்பரா இருக்கேனா. ஏன் இசையை விட நான் தான் சூப்பரா இருக்கேனா? நீ ஒண்ணு என்னோட சூப்பரா இல்லன்னு? நிஜமா? இந்த ஜப்பாலாம் ஒரு காட்சிக்கு ஆமாட்டாலாம். மூஞ்சி சேஃபே சரியில்லையா, முகரக்கட்ட நல்லாவே இல்லையா. அவ சொன்னா அந்த ரேச்சல் கூட பிரெஞ்சுக்காரி மாதிரி முக சேஃபே இல்லாம இருக்காளா. அது வெள்ளையா இருந்தா மட்டும் போதாதான், கொஞ்சமாவது லட்சணம் இருக்கணுமா. அந்த ரேச்சலுக்கு சுத்தமா இல்லையா. எம்மா நான் என்னத்த சொல்ல, அதுலயும் ஒன்னெல்லாம் ரொம்ப சொன்னான் தெரியுமா? அது என்னட்டி முகரக்கட்ட நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னான். காக்காவுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அவங்களுக்கு நீ மட்டும் தான் அழகா தெரிஞ்சிருக்க, அதுக்கு நாங்களாம் பொறுப்பாக்க முடியாது. இல்ல நிஜமா தான் சொன்னாவ. நீ அதை கெட்ட அப்படி சந்தோஷத்துல பூரிச்சு போய் இருந்திருக்க. ஆமா, எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. அம்மா அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லலாம் நினைச்சேன், ஆனா நீ சொல்லவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவ உண்மை சொன்னாவல்ல, அது உண்மைதானே. உன் போகிற கட்டையெல்லாம் பாரு, நல்லாவே இல்ல. இந்த ரேச்சல பாரு, அவ மூஞ்சி சேப்ப பாரு, எலி மூஞ்சி மாதிரியே இருக்கு. இசை அப்படி முயல் மாதிரி இருக்கா, கண்ணு பாரு அப்படி இந்த முயல் மாதிரியே முழிக்கா அப்படின்னு சொன்னேன். நான் ஒருத்தி தான் சூப்பரா இருக்கேனா. சவா அவளை பிடிச்சி எடி ரேச்சலே, அவளை பிடிச்சி அவக்கு யோ மூஞ்சி உனக்கு நல்லா இல்ல. ஆமா, உன் மூஞ்சி கண்ணாடில பாரு, அப்படி எலி மூஞ்சி மாதிரியே இருக்கும். நீ சிரிச்சனா ரெண்டு பல்லு வெளியில வருமா, அப்படி நிஜமாவே எலி மாதிரியே இருக்கும். நான் ஒருத்தி தான் அழகா புஸ் புஸ்னு அப்படி குஸ்பு மாதிரி இருக்கேனா. ஆளு அழகு போல, அறிவு இளவு போல. அறிவை விடு அறிவை. ஆம்பளை பையலுக்கு அறிவா இருந்தாலும் பிடிக்காது, அழகா இருந்தாதான் பிடிக்கும். அவ லூஸ் தர மட்டும் தானே, நம்ம லூசாக்குதானே தெரிய மாட்டேங்குது. லூஸ் மாதிரி இருந்துகிட்டு அவ்வளவு வரை லூஸ் ஆக்கிட்டு உட்கார்ந்திருக்கா. எட்டிட்டு மீதிச்சிட்டு மூஞ்சி மேல பேத்துற பாடி. உண்மை சொன்னா அவளுக்கு அப்படியே கோவம்னு ஏற்கனவே கராப்பை சொல்லிட்டானே. கராப்பைக்கு இன்னைக்கு இருக்குது. ஓ, லவ் பண்ணி ஒரசிட்டு இருக்கீங்களோ, எப்படி ஒரசறியன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு கட் பண்ணி விட்டுறேன். அத்தி விட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டாலே. போச்சுடா ராணி, போச்சுடா. அவ அதுக்கும் பல் சொல்லிட்டா.
சொல்லிட்டாவல. யார் வந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள குறுக்க யார் வந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாவல. சொல்லிட்டானா? அப்படியும் கராப்பை சொல்லிட்டானா டி? நீங்க என்னத்தான் சூழ்ச்சி பண்ணாலும் சரி, என்னையும் கராப்பையும் நீ பிரிக்கவே முடியாது. 7 ஜென்மத்துக்கு எங்களை பிரிக்க முடியாது. ஆத்தி தவணிக்கு நம்மள பிரிச்சுட்டு நல்லாவே இல்ல பத்தியா? கரெக்டா சொன்ன. ஏதோ காதலிக்கவே இல்ல, அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொன்ன. இப்ப ரெண்டு பிரிக்க முடியாதுன்னு இவ்வளவு வைராக்கியமா சொல்லிக்கிட்டு இருக்கா. பிரச்சனை வரும்போது உண்மை சொல்லித்தானே ஆகணும். இப்போ உங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பிரச்சனை அது, நீ உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவ. எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. ஏமா இங்க பாரு, எனக்குன்னு பிறந்தவன் கராப்பைய, அவனுக்கு பிறந்தவன் நான். எங்க ரெண்டுத்தையும் பிரிக்க நினைச்சிய? அத்தி பேசுறது ராணி பேவதுனா எட்டி நீ காமெடி எதுவும் பண்ணலையே. ஜபா ஜபா, நான் ஒண்ணும் காமெடி எல்லாம் பண்ணல. இவள சொல்லுதியே இந்த ரேஷன் கூட விரும்புது, அவங்களுக்குலாம் தெரியுமா? அத்தி எட்டாரே எட்டி மிதிச்சற மத்தக்கா. எட்டி சொல்ற? எட்டி சொல்ற? ஐயா உளறிக்கிட்டு இருக்கானே. கண்டிப்பா இந்த கேஸ்ல எம்எல்ஏ தம்பி இன்வால்வ் ஆயிருக்கான். இந்த கேஸ்ல கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணணும். ஆனா அரெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. ஆதார் இல்லாம அவன் அரெஸ்ட் ஆக மாட்டான். அதையும் மீறி நம்ம அரெஸ்ட் பண்ணா வேலைக்கு உள்ள வச்சிருவான். ஆனா அதுக்காக ஏதாவது பண்ணணுமே. எம்எல்ஏ தம்பியை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவனை இந்த கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணா நிச்சயமா நம்மள இந்த கேஸ்ல இருந்து தூக்கிடுவாங்க. அவனை வேற கேஸ்ல மாட்டி விடணும். எந்த மாதிரி கேஸ்ல மாட்டினா பிரச்சனை வந்துடக்கூடாது. இது அரசியல் சம்பந்தப்பட்டது. கவனமாக கையாளணும். கண்டிப்பா சொல்றேன், இந்த கேஸ்ல எம்எல்ஏ தம்பிக்கு உடந்திருக்கு. அவன் தான் ராபின்சன் சாரை மாட்டி விட்டுருக்கான். பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணிட்டு கரெக்டா ராபின்சனை தான் குறி வச்சு தாக்கியிருக்கான். ராபின்சனுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? தொழில் போட்டி மாதிரி தெரியல, வேற என்னமோ இருக்கு. சார் சொல்லுங்க சார். 3 மணிக்கு போகணும்னு சொன்னீங்களே, ஞாபகப்படுத்த சொன்னீங்களே. 3 மணிக்கா? சார் நீங்க தான் 3 மணிக்கு ஞாபகப்படுத்த சொன்னீங்க. ஐயோ ஐயோ, அவளை வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. போச்சு. ஐயோ நான் இதுல மறந்துட்டேனே. அடிச்சுட்டோன்னு சொல்லி கடைக்கு கூட்டு போய் எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போய் நினைச்சேன். சரி இப்படி மறந்தேன். சரி இந்த இதுக்கப்புறம் யாரு கூட்டி வரா? பொன்னம்மா சாரா தான் இருக்கும் சார். சரி. ஐயோ எப்படி மறந்தேன் தெரியல. பரவாயில்ல சார், மணி 3 தானே ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க சார். காலேஜ் 2:30 விட்டுருவாங்கன்னு சொன்னாலே. சரி இப்படி மறந்துட்டேனே. சரி நான் கிளம்புறேன். ஓகே சார். உடனே போகணும். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த பையன் தான் உங்க அண்ணன் சாவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறேன்னு இந்த கேஸ கையில எடுத்திருக்கான். குறிப்பா அந்த ராபின்சனை காப்பாத்ததுக்கு எத்தனையோ பேர் வந்தானுங்க. எவனாலும் என் மேல கை வைக்க முடியும்? இல்ல, இந்த பையன் இளம் வெட்டா இருக்கான். இஞ்சி போனா 26 வயசு கூட இருக்காது. இள ரத்தம், பயம் அறியாது. இன்னொன்னு இந்த பையனை பார்த்தா எங்கேயோ பார்த்த பையன் மாதிரி இருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இள ரத்தம், பயம் அறியாது. இவன் வேணும்னே இந்த கேஸ வாங்கியிருக்கான்னா இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது ராபின்சனை விடுவிக்கணுங்கிறதுக்காக தானே இருக்கும். நெஞ்சில ஒரு துளி பயம் இருக்காது. இதுல இருந்து ராபின்சனை காப்பாத்தினா மட்டும் போதுங்கிற எண்ணம் மட்டும் தான் அவன் எண்ணத்துல இருக்கும். ஆளும் சும்மா வாட்ட சட்டமா இருக்கான். அவனை பார்த்தா ஈஸியா கேஸ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கான். அவன் பயங்கரமா யோசிக்கிறானே. சே எவனா இருந்தாலும் விலை கொடுத்து வாங்கிடுவான், இல்லைன்னா போட்டு தள்ளிடுவேன். இங்க பார், இவன் கேஸ வாலண்டியா வந்து வாங்கியிருக்கான். காசுக்கு மயங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ வச்சு சொல்லிட்டு இருக்கா? இந்த பையன் நினைச்சிருந்தா இன்னத்துக்கு கமிஷனர் கூட இருக்கலாம். இந்த பையன் தான் நான் நேர்மையா தான் போவேன்னு இருந்திருக்கான். எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் விசாரிச்சேன். இந்த பையன் விளையாட்டு கோட்டால தான் வந்து சேர்ந்திருக்கான். நல்ல திறமசாலி. இதே மாதிரிதான் ஒரு எம்பி வந்து வேலை பேசியிருக்காரு. இந்த பையன் மசியல விளையாட்டு துறைக்கு. நான் என் விளையாட்டு மூலமா தான் மேல வருவேன்னு பிடிவாதமா சொல்லியிருக்கான். அதனால இன்ன வரைக்கும் எஸ்சியாவே இருக்கான். விளையாட்டு துறையில இவன் மட்டும் தலையாட்டி இருந்தா இன்னைக்கு கமிஷனர் ஆயிருப்பான். நேர்மையா போறான்னா அவன் எதுக்கும் துணிஞ்சவனா இருப்பான். நாம கவனமா இருக்க வேண்டிய நேரம்னு சொல்ல வந்தேன். உன்னை ஏதாவது ஒரு கேஸ்ல கைது பண்ணாலும் நீ செஞ்ச அத்தனையும் வெளியில வந்துடா. இந்த நல்ல சிவன் கிட்ட அது நடக்காது. இப்படியே சொல்லிக்கிட்டே அவன் இந்த கேஸ்ல உன்னை கைது பண்ண மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு கேஸ்ல உன்னை கண்டிப்பா கைது பண்ணுவான். நோண்டி நொங்க எடுப்பான். அவன் கம்பீரத்தை பார்த்தல, அவன் ஒரு அதட்டா நீ பழசெல்லாம் ஒப்பிச்சிருவ. அவன் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொண்டு வச்சிருக்கான். இவனுக்கு ரொம்ப நெருக்கமான சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் தூக்குங்க. என்ன உலகிட்டு இருக்க? இப்ப என்ன பிடிக்கிறதுதானே கங்கணம் கட்டிட்டாலேதான். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச நெருங்கின யாரையாவது ஒருத்தர் தூக்குங்க. அவன் கவனத்தை தசத்திருப்பானா. என் மேல எந்த கேஸ் போடலாங்கிறத யோசிச்சதை விட்டுட்டு அவனுக்கு நெருக்கமானவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்கிறத யோசிக்க வைக்கணும். அவன் இனி என்ன பார்க்க வரப்படாது. அவனுக்கு நெருக்கமானவங்க தேடி அலையணும். அலைச்சல விடுங்க. இவனை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். அம்மா தம்பி தூக்கவே முடியாது, முரட்டு பைய.
அவனால நம்ம தூக்கினாலும் நம்மள போட்டு தள்ளிடுவான். அப்புறம் அண்ணன் இதே ஸ்டேஷனுக்கு பக்கத்து ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கும். தூக்கிடுவ. ஒரு இன்ஸ்பெக்டர் தூக்குனா நம்ம இருக்க முடியும். அந்த முரட்டு பையில தூக்கிடுவ. இங்க பாரு, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ஏற்கனவே நாங்க இதெல்லாம் யோசிச்சிட்டோம். அவனுக்கு நெருக்கமானது வேற யாருமே இல்லையா? இல்ல, இதுதான் அவன் குடும்பம். அவங்க அம்மா அவ்வளவுதான் கடத்துக்கு முன்னாடியே பஜாரியா நின்றோம். அது 100 ஆம்பளைக்கு சமம். சிங்கக்குட்டி மாதிரி 3 ஆம்பளை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி வச்சிருக்கு. அதுவும் ஆம்பளை டைம் இல்லாம. அது மட்டும் இல்ல, ஊர்ல அந்த பொம்பளைக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. யாருக்குனாலும் உதவி பண்ற குணம். அதனால லேசில ஊருக்குள்ள போய் அந்த பொம்பளை தூக்க முடியாது. அது வீட்டு விட்டுல வெளில வராது. அப்புறம் ஒரு குட்டியா ஒரு பொண்ணு இருக்கு. தொடவே முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குறவன் இந்த ரவுடி பையன் நம்ம 3வது அவன் தான் ஸ்கூலுக்கு கூட்டு போவான். அவன் தான் கூட்டிட்டு வருவான். ஸ்கூல்ல வச்சு தூக்கிட்டா வேண்டாம். மூத்தவன் இன்ஸ்பெக்டர், இவன் எஸ்ஏ. தூக்கி நம்மள உள்ள வச்சிருவான். அவனுக்கு அடுத்து நம்ம மேல சந்தேகம் வரும். அந்த பச்சை பிள்ளைல தூக்க கூடாது. அது இன்னும் பெரிய விஷயம் ஆயிரும். சும்மா அவனுக்கு சம்பந்தப்பட்டது யாரா இருக்கணுமே. அவனுக்கு அப்பா இல்ல. அப்பா இருக்காரு, ஆனா இவங்க கூட இல்ல. அப்படின்னா அப்பா இருக்காரு, பெரிய ஜமீன்தாரு. அவருக்கு வேற குடும்பம் இருக்கு. அதனால அவருக்கும் இந்த குடும்பத்துக்கு இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவனையும் தூக்க முடியாதா? வேற நெருக்கமானவனுக்கு யாருமே இல்லையா? பின்னாடியே போய் வேவு பார்த்தா ஒரு வேலை இருக்கலாம், பார்க்கலாம். ஏதோ ஒரு பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். என்னதே இல்ல, ஏதோ ஒரு பிள்ளை எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு. இல்ல, நான் சரியா அதை விசாரிக்கல. அது வேணா பார்க்கலாம். போறால அவன் காதலிக்கிறதுங்களே போதும். தூக்கணும்ல. சாரிடி. ஒண்ணு தேண்டா. ஐயோ, தள்ளி போறால. சாரி தங்கம். ஓய். எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் எவ்வளவு தரமா காத்திருந்தேன் தெரியுமா? தள்ளி போங்க. என் செல்லல, என் தங்கம்ல. நான் டூட்டிலே இருந்தேன்னா மறந்துட்டேன் தங்கம். சாரிமா. நான் ஒரு முட்டா பையன். இப்படி காக்க வச்சுட்டேனே. தப்புதான். ஓய், சாரிடி. ரொம்ப நேரம் தாங்கிட்டு இருக்கேன். பாருடி. சாரிடி, மன்னிச்சிருடி. ஒண்ணு வேண்டாம். நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு அங்கனே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? வரங்கள என்னையே பார்த்தாங்க தெரியுமா? ஐயோ, சரி, சாரிடி. நீங்க இனிமேல இப்படி பண்ண மாட்டேன். நீ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க வேண்டியதானே? நீங்க தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமால. சாரிடி. தங்கம்ல. தூக்கி சொன்னு கொடுக்கட்டா? ஒண்ணு வேண்டாம். சாரிடி. அங்கே அழுகு போல தாவணி எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கு. சரிம்மா, காப்பி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் உனக்கு பட்டுப்பாடு சட்டை எல்லாம் எடுப்போம். நிஜமாவா? நிஜமாதான். உனக்கு பட்டுப்பாடு சட்டை வேணுமா, தாவணி வேணுமா, சேலை வேணுமா? தாவணி தான் வேணும். சரி, தாவணி தான் உனக்கு நல்லா இருக்கும். சரி, நம்ம தாவணி எடுத்துட்டு அப்படியே என் தங்கத்துக்கு ஹோட்டல்ல பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும். நீங்க டியூட்டிக்கு போகல? அது நைட்டு போய்க்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. வா. நான் நடந்துலாம் வர மாட்டேன். நீ நடக்கலாம் வேண்டாம், தூக்கிட்டு தான் போவேன். நம்ம பைக்ல போறோமா, எதுல போறோம்? நீ போலீஸ் ஜீப்ல போகணும்னு ஆசைப்பட்டல, அதான் பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நிஜமாவா? ஆமா. நம்ம ஜீப்ல போவோம். ஏங்க, என்ன? நம்ம வீட்ல எப்போ கார் எடுப்போம்? காரா எடுப்போம். ஐயோ, கார் கேட்கறல. கொஞ்ச நாள் போட்டுமா? இல்லங்க, கார்னா நல்லா இருக்கும்ல. அதுக்கு இப்ப 12 லட்சம் ரூபாய் வேணுமே. 12 லட்சமா? கார் உனக்கு சும்மா கிடைக்குமா? நீ கேட்டுட்டல. 12 லட்சம் என்ன, நான் எடுத்து தரேன். ஒரு 6 மாசம் மட்டும் போட்டுக்க. அப்புறம் பாரு, நீ தேடி போவல காலேஜுக்கு. அப்ப நீ காலேஜுக்கு கார்ல தான் போகணும். ஓகே? ஆசைப்பட்டு கேட்கத பாரு. சரி, உனக்கு கொடு. இங்கெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் நம்மளே பார்க்காத. சும்மா அப்படி பேக் வாங்குற மாதிரி நச்சு ஒண்ணு கொடுத்துரு. சும்மா இருங்க. பேக் வாங்குற மாதிரி நச்சு ஒண்ணு குடுடி. பாரு, நீ குடுப்பா ஓடி இருந்தேன். குடுடி. நான் கொடுக்க மாட்டேன், நான் ஓடிடுவேன். குடிச்சு கொடுத்துறேன். உனக்கு குடு. சும்மா பேக் வாங்குற மாதிரி நச்சு ஒண்ணு கொடுத்துரு. டக்குன்னு என் தோல்லையாவது ஒண்ணு குடு. உன் முத்தத்தை கேட்ட மட்டும் என் உடம்பு வேலை செய்யும். நிச்சயமா தான் சொல்றேன், ஒண்ணு குடு. அப்படிதான். நல்லா இருந்துச்சுடி. கிட்ட நெருங்கி வந்து கொடுக்கா. நல்லா இருந்ததுடி. இது கூட நல்லா இருக்குடி. செமையா இருந்துடி. தேடி இருக்க போலுக்கு. என்னன்னு கொடு பாப்போம். என் கண்ணே பற்றும் போலிக்க. 2 பேரும் என்ன அழகா இருக்காவ. என்னங்க, என்னடி இந்த புள்ள நம்மளையே குறுக்குறுன்னு பாக்குதே. ஏன், எதுக்கு நீ கேளு பாப்போம். நீங்க கேளுங்க. நம்மளால கேட்க முடியாது. என்ன அழகா இருக்கவ 2 பேரும். எப்பா, இவரை மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்லையே. ஆமாடி, அந்த பொண்ணு நம்மளதான் குறுக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. நான் அதனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சார், மேடம்,
பாரு என் பக்கத்துல. சார் நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க சார். அத்தை இவங்கள ரொம்ப கண்ணு போட்டுதானோ? போதும் போதும் பார்த்ததெல்லாம். ஏய், நாங்க தாவணியை பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த கலர் எடுக்கலான்னு நீ ஒருத்தி. நானே பாத்துக்கிறேன். நீங்க இங்க திரும்புங்க. இல்லடி இரு, நான் தாவணியை பாக்குறேன். நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம், இங்க திரும்புங்கன்னு சொன்னேன். ஆத்தி உண்மைதான். என் கண்ணுக்கு இந்த பெவலை இப்பதான் அழகா தெரியுது. இது வரைக்கும் இந்த பெவலை பார்த்தா எனக்கு இப்பெல்லாம் தோணாத. அழகாதான் இருக்குதோ? என்னடி நீங்க உண்மையில அழகாவா இருக்கீங்க. அப்போ இவ்வளவு நாள் உன் கண்ணுக்கு நான் எதுவுமே தெரியாது. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் தெரியும். அப்போ மேடம் என்ன அழக பத்திலாம் லவ் பண்ணல? பார்க்கறதுக்கே தெரியல. இப்பதான் என்ன சொல்லும் போது புரியுது. அப்படின்னா நான் அழகா இருக்கணும். சிச்சி இல்லவே இல்ல. எனக்கு எப்பவும் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் தெரியுது. அத்தட்டி எனக்கு உன்னை பிடிச்சது. எத்தையுமே என்கிட்ட நீ பார்த்ததே இல்லை. என் பாசம் மட்டும் உனக்கு தெரிஞ்சது. அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. அப்படி ரொம்ப அழகா இருக்கீங்களோ? சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். உங்க ஜோடி என்ன சார்? வேற கடைக்கு போலாம். அங்கேயே இதோ நிறைய பிள்ளைகள் இருக்கான், பரவாயில்லையா? சரி இங்க எடுத்துடலாம். அடியே வாயே உன்னோட சொல்லணும். ஒண்ணு வேண்டாம். இத பாரு, அவங்க வச்சு தோல்ல சாஞ்சு ஒண்ணு கொடுத்தியா, அது நல்லா இருந்துச்சு. இனிமேல் தினமும் அப்படி ஒண்ணு கொடுங்க. சும்மா இருங்க. இந்த பிள்ளை இன்னைக்கு இல்ல சொன்ன அது ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. இன்னும் வேணும் போல தோணிக்கிட்டே இருக்கு. மண்டைக்குள்ள அதே ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா இருங்க. நல்லா குங்கும கலர்ல இருக்கணும் பாவாடை. தாவாணி எல்லோ கலர்ல இருக்கணும். பிளவுஸ் இப்பெல்லாம் கொஞ்சம் மாடலா வந்திருக்கேன், அந்த ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி மாடல்ல வேணும். எடுத்துலாம் சார். 5000 கிட்ட வரும். பரவாயில்லையா சார்? இல்ல இல்ல, நான் நீங்க சொன்னதே எடுங்க. லூசாடி நீ அழகா ஒன்று எடுத்து வச்சுக்க. உனக்கு கல்யாணத்துக்கு நான் எதுவுமே செய்யல. காலேஜ்ல ஃபங்க்ஷன்லாம் வரும், ஓட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கும்ல. இருக்கட்டும், எடுத்து வச்சுக்க. ஒண்ணு அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். அதெல்லாம் அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு செய்யறதுக்கு அம்மா கணக்கு கேட்கவே மாட்டாங்க. இல்லங்க அவங்க கணக்கு கேட்க மாட்டாங்க. கணக்கு இல்லாம நான் எடுக்க விட மாட்டேன். எனக்கு அவ்வளவுக்கெல்லாம் வேண்டாம். என்னால அவ்வளவுதான் போட முடியாது. ஏய் சும்மா இருடி, ஒன்னு எடுத்துக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல, இரு. நல்ல ஜோடி பொருத்தா சார். ஒரு 2000 ரூபாய்க்கு அதே மாடல்ல இருக்கு, எடுக்கலாமா சார்? இல்ல இல்ல, அந்த 5000 ரூபாய்க்கு தான் எடுங்க. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. சும்மா இருடி. சும்மா வட்டி காதலிச்சா மட்டும் போதாது, அவளை முகாராணி மாதிரி பாத்துக்கணும். இதுக்கு மட்டும் அப்படிதான் தெரிஞ்ச, இதுக்கப்புறமா எனக்கு அப்படிதான் தெரியணும். இங்க பாரு, உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்பெல்லாம் நினைப்பேன் உன்னை அப்படியே அழகு பார்க்கணும்னு. இப்ப நீ என் கையில சொந்தமாயிட்ட. பார்க்காம இருந்தேன்னா நீ அழகா இருக்கணும்டி. பிடிச்ச உடையெல்லாம் போடணும். நீ கார் போயிட்டு இருக்க, அதுவும் எடுத்துவேன். இங்க பாரு, சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே காதலிச்சோம். யாருக்கு சேர்த்து வச்சுட்டு போறோம்? உன்னை காதலிச்சு உன்னை சந்தோஷமா பார்க்க தான் என் வேலை. பாரு, பின்னாடி நடக்கிறத பாத்துக்கலாம். ஆம்பளை முழுசா என்ன நம்பு, நான் குடும்பத்தை பாத்துக்கிடுவேன். எதுக்கிட்டு போய் கொடுத்த? இல்ல நாளைக்கு ஒருவேளை நான் இன்னும் படிக்கணும், வீட்டு இருக்கு, வீடு வாசல் கட்டணும். இல்ல எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். எல்லாத்தையும் சொன்ன பிள்ளைங்களை சொல்லவே இல்ல. ஆமா, அப்படியே விட்டுருவீங்க பாருங்க. என்னை விட்டுட்டு தான் மாற சொல்லி பாப்பீங்க. எப்ப வேணாலும் நடக்கலானே ரெடியா தான் இருக்கேன். சிரிக்காதீங்க. இங்கே இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவாங்க. காஸ்ட்லியான சேலெல்லாம் வேணுமா? ஓகே சார். இது நம்ம சார் தானே, போலீஸ் ஆபீசர் தானே? அப்படிதான் நினைக்கிறேன் சார். கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களா, அதான் கேட்டேன். அந்த சார் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, ஆனா கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு தெரியாத, அதான் கேட்டேன். சார் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சார். எப்படி சொல்றமா? சாருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? இல்ல சார் வேண்டியவரு, ஆனா எங்களுக்குலாம் சொல்லல, அதான் கேட்டேன். எப்போ கல்யாணம் முடிஞ்சது? அதெல்லாம் தெரியாது சார். அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் எனக்கு தெரியும். அதான் ஸ்டேஷன்ல சார் பாத்துருக்கேன், ஆனா கல்யாணம் முடிஞ்சிட்டானே தெரியல, அதான். எப்படி சொல்றமா கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு? இல்ல சார், சார் 5000 ரூபாய்க்கு தாவணி செட் எடுத்தாரு. அந்த அக்கா இல்ல எனக்கு இவ்வளோலாம் வேண்டான்னு சொன்னாங்க. இன்னும் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எவ்வளோ செலவு இருக்கு, அதுக்கானே அத்தைலாம் சொன்னாங்க. அவரும் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்ல அத்தை ஒன்று சொல்லட்டாலும் பரவாயில்ல, நமக்கா தெரிய வேண்டாமான்னு
அந்த பொண்ணு சொன்னாங்க. அதுல தான் சார் தெரிஞ்சது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு. அதுக்கான அந்த பொண்ணு கார் எப்போ எடுப்போன்னு கேட்டதுக்கு இன்னும் 6 மாசத்துல எடுத்துடலாம்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சார். ஓகே சார் 5000த்துல இருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும்? அவங்க எவ்வளவுக்கு எடுத்தாங்க? அவங்களும் 5000 ரூபாய்க்கு எடுத்தாங்க சார். 5500 ரூபாய் 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல போச்சுது சார். ஓ 20000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறவன் 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்திருக்கான்னா அவன் ரொம்ப வேண்டியவா தானே அர்த்தம். கல்யாணத்தை ரகசியமா முடிச்சிருக்கான். தட்டி தூக்குறேன் அவளை போட்டு தள்ளணும். இது முட்டாள்தனம் பண்ணிடாதே. தட்டி தூக்கினா மட்டும் போதும். இவன் அவன் மேல உயிரே வச்சிருக்கான். அவளை கொண்டுட்டா பைத்தியம் ஆயிடுவான். அதுதான் எனக்கு வேணும். இவளை கடத்தணும். வெறி கொண்டு நம்மளை தேடுவான். கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து வெறி கொண்டு நம்மளை வேட்டையாடுவான். ஆஹா இவளை கொன்னா மட்டும்தான் அவன் பைத்தியம் ஆவான். பைத்தியமானாதான் நம்ம கேஸ கையில எடுக்க மாட்டான். அவனை முடிச்சிரு. எம்மா 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 எனக்கு லீவ் தான். நான் தெருல போய் விளையாட போறேன். பாரு ஏழுக்கு அந்த வயசு ஆகுது. இன்னும் தெருல போய் விளையாடிட்டு இருக்கா? ஏன் தெருல எல்லா பிள்ளைகளும் விளையாடுங்க. சரி விடுக்கா. போனா அந்த பிள்ளை கூட நட. பாரு தெருவை தாண்டி எங்கேயாவது போறத பார்த்தேன். புள்ள மலையடி இருக்கா எலும்பும் தோலுமா. வீட்டுல ஏதாவது உளுந்தங்க ஏதாவது கிரீம் எடுத்து கொடுக்கலாம். பாரு வீட்டுக்குள்ள எண்ணெயிலே இரு கலர் மங்கிரும். அதெல்லாம் ஒண்ணும் மங்காது. பெரிய இவிய மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாவ. நான் விளையாட போறேன். அம்மா சும்மா தேடிட்டு இருக்க கூடாது. நான் எப்ப வேணாலும் வரேன் எப்ப வேணாலும் போவேன். அதான் செல்ல உனக்கு ஓவர் ஆயி போச்சுது. சரி எல்லா பேரும் வந்திருக்கோம். நான் விளையாட போறேன். பாலிய தோட்டத்துக்கு விளையாட போக கூடாது. அங்க கிணத்துக்கு பாம்பு கிம்பு கிடக்குறான் பாத்துக்க. சரி நீ எதுக்கு இப்போ நீ விளையாட விட்ட? வீட்டுக்குள்ள எத்தனை நேரம் டிவி பார்த்துட்டு கிடப்பா. அது பாட்டு போயிட்டு வரட்டும். அந்த ராணி அந்த இசை அதெல்லாம் கிடக்காளுவ. அவளை கூட தான் விளையாடிட்டு கிடக்கா. நல்லா நோட் பண்ணு. இப்பெல்லாம் ரொம்ப விளையாட போறா. முன்னாடி அந்த புள்ளைல கூப்பிட வந்தாதான் போவா. அதுலயும் அந்த துளசி முக வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாதான் போவா. இப்பெல்லாம் இவெல்லாம் விளையாடுறதுக்கு போறா. எல்லா பேரும் விளையாடுறாக்கா. அதனால விளையாட போறாளே என்னமோ. நான் இந்த தெருல தான் விளையாடிட்டு இருக்கா. விடு. அப்போ அவளை ஒரு நல்ல இடத்துல புடிச்சு கொடுக்கணும் உனக்கு என்னமே இல்ல. ஆமா இருந்த முட்டாள்தனத்துல அந்த குயிலையும் நம்ம இழந்துட்டோம். இப்ப வருமானத்தை பூரா அங்க கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாம் நம்ம புறங்க நக்கிட்டு இருக்கோம். நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஏதாவது ஒண்ணு நடக்கும். அவ அங்க ஒரேடியா வந்துருவான்னு பார்த்தா அந்த வீட்டுல மகாராணி மாதிரில வாழ்ந்துட்டு இருக்கா. நாம தப்பு கணக்கு போட்டுட்டோம். அந்த தங்கம் அவளை கொடுமைப்படுத்தி அடிச்சு துரத்துவான்னு பார்த்தோம். வேற வழியே இல்லாம நம்ம கால்ல மறுபடியும் விழுவா. அதை சாக்க வச்சு அவளை இன்னும் கொடுமைப்படுத்தி அவகிட்ட இருக்கு மொட்டு மொத்தமா புடுங்கலாம்னு நினைச்சோம். அந்த தங்கம் மருமவா இல்ல என் மோவான்னு சொல்லிட்டு அலைதா. குயிலி அவளை அம்மானு கூப்பிட்டு இருக்கா. அந்த பயலுவ அவளை அம்மானு கூப்பிடுறானுங்க. அந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தா குயிலி. ஏன் வாழ மாட்டா? அந்த வீட்டுக்கு வயல் எடுத்து கொடுத்துருக்கா. அந்த பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கா. இப்படி ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கால. அதான் அந்த தங்கம் மகாராணி மாதிரி வாழ வச்சிட்டு இருக்கா. இங்க பாரு போன உடனே தங்கம் அவளை ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசல. போன நாள்ல இருந்து குயிலி அந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கா. இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் அங்க கிடைச்சிட்டேன்னா குயிலி இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சந்தோஷத்தை உணர்ந்துட்டா. இனி அங்க இருந்து உயிரை பாருங்க வரமாட்டா. இப்ப என்ன பண்ண? அத்தா என்ன பண்ணனே தெரியல. செய்வனை ஏதாவது வச்சிருவோமா? செய்வனை வச்சுட்டா மட்டும் இல்ல. நாம செய்வனை வைக்கலாம். அந்த வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த பழிய நம்ம குயிலி மேல போட்டுடலாம். குயிலியாலதான் இது நடந்துச்சுன்னு நாம ஒண்ணு உருவாக்கி விட்டுறலாம். அப்ப பாரு குயிலி அடிச்சு துரத்திடுவாங்கல்ல. எவ்வளவு வரப்புல அழகுன்னு நானும் பார்க்க தானே போறேன். ஒரே ஒரு பார்வை அதே மாதிரி முறைச்சுக்கிட்டு தான் நிக்குது. பாலைவன தோட்டத்துக்கு போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுக்கணும். அங்க போனா நம்ம நல்லா லவ் பண்ணலான்னு ஒரு சிக்னலை கொடுக்கணும். அங்க போனா இன்னும் நிறைய கொடுப்பேன்னு சிக்னல் காட்டுறேனே. அதுக்கு புரிதானே பாரு. அடியே ரேச்சல் நீ ஏன் இப்படி அலையுத? சீ இவனை எதுக்கு எனக்கு இப்படி பிடிச்சது? இவனை பிடிக்குதா இல்லைன்னு இவனை பழி வாங்க நினைக்கனா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அழகி பையவளைய கூட்டிட்டு வர மாதிரி இவனை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா தான் 2 தெரு பையவளை இப்பதான் அடிப்படி போட்டிருக்கானுங்க. அந்த தெருல எங்க வரக்கூடாதா, இந்த தெருல அங்க போக கூடாதா. நல்லா இருக்கடா உங்க சண்டை. இவன் எப்படி இந்த தெருக்கு வந்தா? எதுக்காக வந்திருப்பா? ஏன் வந்திருப்பா? ஒரு என்ன பார்க்க வந்திருப்பானோ? வந்ததான் பார்த்துட்டு போயிருப்பானே. முறைச்சிட்டுல போறான்.
இசை இடியா தெருக்குள்ள ஆட போயிட்டா. அடப்பாடாத்திகளா, எல்லாரும் தெருக்குள்ள ஆட வந்துட்டாள்வலா. நான் தான் லேட்டா. எப்ப லீவ் விடும், எப்ப விளையாடலான்னு காத்துட்டு இருந்திருக்காளுவே. எல்லா தெருலையும் ஒருத்தியும் காணோம். எல்லாம் மெயின் தெருக்கு வந்திருக்காளுவே. பெரியம்மா ராணி போயிட்டாளா? அவ எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. காலேஜ் போயிட்டு வந்து பேக்கத்துக்கு போட்டதோட சரி. அத்தி காலேஜ் விட்டு அரை மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ள விளையாட போயிருக்காளுவே எல்லாவளும். அப்படி என்ன விளையாட்டாடுதாலும் இன்னைக்கு? என்ன இன்னைக்கு குறுக்கால ஓடி வந்துகிட்டு இருக்கா? எங்கேயாவது அடிதடிக்கு போயிருப்பான். எவனாவது விரட்டுவான். அதான் தெருவா ஓடிக்கிட்டு இருக்கானா என்னமோ. நம்மளையே பார்க்க போறான். எதுக்கு கொஞ்சம் உராசிக்கிட்டே போவோம். ஐயோ அப்பா, ஒன்னும் செய்யலாத. ஐயோ சாரி, தெரியாம எடுத்துட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, ரொம்ப ஓர பண்ணணும். ஐயோ அடச்சி, இவனுக்கு இவ்வளவு பில்டப்லாம் தேவையே இல்லை. சரி, நானே வலிய போக வேண்டியிருக்கு. இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. நானும் அப்படித்தான் நினைக்கேன். ஆனா அநியாயத்துக்கு அவனை பார்த்தாலே போய் காலில் விழாத குறையா போய் விழுந்துருதானே. அவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி என்ன ஹெவியா போய் இழுக்குது. அவனை பார்த்தால அப்படி கட்டி பிடிக்கணும் போல வருதா. அத்தே, அவன் அழகா இல்ல அவன் பாடி சேஃபா எதுன்னு தெரியலையா. இனி இவ்வளவு ஹெவியா இழுக்குது. அவன் பார்வையா இருக்குமோ என்னெல்லாமோ பண்ணுது. ஆனா அவன் தான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. ராணி பவுல எங்க போச்சுது? நீ ஒண்ணு புடுங்க வேண்டாம். அடிக்காம இருந்தாலே போறோம். டேய், நீ ஒண்ணு சிரிச்சிட்டா மட்டும் நான் பல்ல கட்டிடுவேன் நினைச்சியோ? ஓ பல்ல கட்ட வைக்கலாம் மயங்கரமா இந்த ராணி கிடையாதுங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். என்னடி இன்னைக்கு என்ன இப்படி கொல்லுத? ஏன்டி இவ்வளவு அழகா இருக்க? ஐயோ அம்மா, என்னத்த சொல்ல. இது ஏன் எதுக்கு இவ்வளவு அழகா இருக்க? ஏன் கொல்லுதனா? அழகா இருக்க. அழகு அப்படி வளைஞ்சோடுது. அதாண்டி கேக்க. இப்படிலாம் என்ன கொன்ன நான் என்னடி பண்ணட்டும்? அம்மா, நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன் அம்மா. அதுக்கு இப்பெல்லாம் என்ன கொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? வீட்டுல ஒரு வேலை சொல்லி பார்க்க வேண்டாம். இப்படி அழகு போல அப்படியே அழகு ரதியா வந்து நின்னுகிட்டு இருக்க. அதுக்குத்தான் இங்கே சுத்திட்டு வந்தாவளோ. எனக்கு இது தெரியாம போச்சுதே. என்ன செய்ய, அழகா பிறந்துட்டேன். இன்னும் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் யாராவது பாத்துற போறாவ. இங்க பாரு, அந்த பின்னாடி கடக்கல படைஞ்ச வீடு. இப்ப நீ என்ன சொல்ல வந்த? ஏலா அடியே, அந்த சைடு வா, பேசலாம்னு சொல்ல வந்தேன். ஏலா அதான பார்த்தேன். இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். முந்திக்கிட்டேன். பயப்படாத. தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காது. உங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்க என்ன? அதுக்கு முன்னாடி உங்க அக்கா கருவாச்சிய கரையத்தை பாரு. அவ இருக்க வீட்டுல என்னால வந்து குடுத்தனம் பண்ண முடியாது. எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கருவா பையனுக்கு கட்டி கேட்க எங்க வீட்டுல கூட ரெடியா தான் இருக்காங்க. ஆனா இந்த கருவாச்சி வீட்டுல இருக்க வரைக்கும் நான் வர மாட்டேன். நான் என்ன கெட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். ஒரு மாப்பிள்ளை வீடு வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் குணச்சிலியா இருக்க சொல்லு. மோகர கட்டே பாரு. எட்டி, அவளுக்கு உன்னை கண்டலே பிடிக்கல தெரியுமா? அவளுக்கு யாரதான் பிடிக்கும்? கரெக்டா சொன்ன. கொஞ்சம் கூட குணமே பத்தாதுடி. நான் சரியாதான் சொல்லுவேன். ஆனா உன் குணம்லாம் அவளுக்கு ஒரு துளி கூட கிடையாது தெரியுமா? அப்படியா? ஆமா, நான் ரொம்ப நல்ல குணமே எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த பக்கத்து பாட்டி இருக்கவள அவ கூட சொல்லாத. எட்டி, உன் குணத்துக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பேன்னு. என் குணம் வேறதான். உன் குணத்துக்குலாம் இங்க யாருமே நிக்க முடியாது தெரியுமா? ஆமாங்க, என் குணத்துக்கு முன்னாடிலாம் யாருமே நிக்க முடியாது. நான் எவ்வளவு நல்ல குணம் பாத்தீங்களா? ஆமா,
ஐயோ என்னமோ போடுது. எவனாவது பார்த்து 10 வச்சிருவாளா எங்க வீட்டுல? எட்டி எங்க வீட்டுல போய் எவ்வளவு 10 வச்சிட போற, கொஞ்சம் தள்ளி நில்லுட்டி. ஓ தினமும் இப்படிதான் நடக்குதோ? ஆத்தி வில்லி வந்துட்டால, வீட்டுல 10 வச்சிட போறா. எட்டி தள்ளி போட்டி. ஆமாமா, நீங்க சொன்னி தெரியுமா, நான் தான் நம்ம ஊர்ல ரொம்ப அழகு, நான் தான் நம்ம ஊர்ல ரொம்ப கோணம். கரெக்டா சொன்னீங்க பத்திலா. ஏ அப்பா, இவன் தினமும் இப்படிதான் பிட்டு போட்டுட்டு இருக்கானோ? கருவப்பைய என்ன பத்தோட எலி மூஞ்சின்னு சொல்லி கொடுத்துருக்க. நீ கொஞ்சம் ஒராசதுக்கு என்ன எலி மூஞ்சின்னு சொல்லி கொடுத்துருக்க. இரு ஊருக்கு உன்னை பத்த வைக்க. டி வில்லி ஒரு மாதிரி பாக்கா, தள்ளி போட்டி. இல்லங்க, என் குணத்தை மாதிரி இங்க யாருமே கிடையாது. நான் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கேன் பாத்தீங்களா? பாசம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இடம் சரியில்லையடி. இடம் தெரியாம வந்து சாஞ்சிட்டு நிக்க. இல்லங்க, இந்த இடம் நல்லதா இருக்கு. அடியே, எல்லாரும் பார்க்க போறாரு. எந்திட்டி. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கானுவ. ஏமா ராணி போறோம் எந்தி. என்ன வீடுங்கங்க ஏங்க? யோ என்ன வீடுங்கங்க? ஐயோ ரேச்சல் வந்துட்டா. என்ன வீடுங்க? ராணி என் கோத்த கலப்பாத. என்ன பிட போயில இல்லையா? ஐயோ என்னங்க சும்மா இருங்க. தெரியல யாரா பாத்துற போறாங்க. என்ன வீடுங்க சீக்கிரம். உங்களுக்கு என்ன கொஞ்சத்துக்கு நேரம் காலமே இல்ல போலக்கு. ஐயோ என்னங்க என்ன வீடுங்கங்க? என்னங்க அவன் மூச்சு வாங்குதாளா? பயங்கரமா வாங்குதாட்டி. இட்டி எங்க வீட்டுல 10 வச்சிட போறான்னு பேரு. எங்க அக்காலை நானும் கரையத்தல. அதுக்குள்ள உனக்கு காதல் கேட்க எங்க அப்பா பெல்ட் எடுத்து இந்த பெண்டை கலத்திடுவாரு. தள்ளி போட்டி. என்ன வீடுங்க? ஏங்க ஒரு விவசாயே இல்ல, சும்மா இருங்க. டேய் கராதல. ஏடி நீ அவகிட்ட வம்பிழுக்கிறதுக்கு காலேஜ் சண்டை போட்டிலாட்டி. எம்மா என்ன மாட்டி விடுதால. இட்டி விடுட்டி. ஐயோ எனக்கு என்ன வீடுங்கங்க? என் குணம் தெரியாம கொஞ்சிட்டு இருக்காது. நிஜமாவே குடிச்சு கொடுத்து போடுவேன் பாத்துக்க. அப்புறம் ஐயடா அப்படான்ருவேன். வேற எவன் தடுத்தாலும் சரி, இந்த இடத்துல நமக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிடும் பாத்துக்க. சும்மா இருக்கு, நான் மூடி எத்திக்கிட்டே போட்டீங்க. ஆத்தே இதுக்கு மேல நீனா டேஞ்சர். இன்னும் 2 செகண்ட் இந்த மாதிரி கெட்டிக்கிட்டீங்கன்னா இங்க முடிச்சிட்டு போயிடும் பாத்துக்க. அப்பா. ஒராசிக்கிட்டு நிக்கியா ஒராசிக்கிட்டு. ஆத்தி இவ்வளவு வெறுப்பேத்துதான் நினைச்சு இன்னைக்கு படுவாத்துல விழ பார்த்தேனே பாதவத்தி. என்னடி பாக்க? என் திசை பக்கம் கூட வந்துடாத. ஏதோ அவளை கொஞ்சம் கடுப்பேத்தலன்னு பார்த்தா நீ என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்க? வாங்க முடிச்சிருவ. கருவப்பையில இனிமேல் நீ முகக்கட்டில முடிக்காத சொல்லிவிட்டேன். சரிம்மா. ஆஹா, அம்மா மட்டும் தான் வீட்டுல இருந்தா. எனக்கு கிளம்பிட்டா. சரிம்மா, எனக்கும் வேலை கிடக்கு, நானும் வெளியில போனோம். சரி அப்படி போறா வீட்டை பூட்டி சாரியை கதை வச்சுட்டு போ. நான் விளையாட போறேன். இதோட இந்த பையன் 3 நாள் வந்து கூட்டிட்டு போயிட்டு அவள மேக்கப் நடக்க அவளுக்கு. சரிம்மா, நானும் களக்காட்டு போனோம். சரிம்மா, நானும் கிளம்புறேன். அவளை கூட்டிட்டு கதவுல வச்சுட்டு போக சொல்லுங்க. அப்படியா? சரி. ஏ இசை, நான் அவன வெளியில கிளம்பிட்டானா? சாவி பூட்டி கதவுல வச்சுட்டு போ. சரி. ஆஹா. சரிம்மா, நானும் கிளம்புறேன். சரி அப்ப நீ கிளம்பு. பூட்டிட்டு போவா. அவ எங்கம்மா வீட்டுல இருப்பா. டியூஷன் வர வரைக்கும் விளையாண்டுட்டு தான் வருவா. அம்மா போயாச்சு. மனசு எவ்வளவு நேரம் நிப்பா. பூசு மஞ்சள் பூசுது பூவொன்றே. ஓய், நான் சூப்பரா இருக்கேனா? சூப்பரா இருக்க. நான் விளையாட போறேன். என்ன? ஒண்ணு இல்ல. சரி, நான் விளையாட போறேன். டாடா, சரியா? நீங்க வீட்டை பூட்டிட்டு சாவி வச்சுட்டு போயிருங்க. நான் விளையாடிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன். இல்ல, இன்னைக்கு டூட்டி நைட்டு தான் போனோம். அதுக்கு வீட்டுல யாருமே இல்ல. உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு. என்ன விடுங்க. ஆமாடி, புத்தி கெட்டுதான் போச்சு. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னை ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. புத்தி ரொம்ப கெட்டு போச்சு பத்தியா? நீ இவ்வளவு அழகா இவ்வளவு பிடிச்சிருந்தனா புத்தி கெட்டு போகாம என்னடி பண்ணுவேன்? பாக்குற மாதிரி இருக்கலாம். அப்படி சாப்பிடுற மாதிரி இருந்தேன்னா நான் என்னடி பண்ணுவேன்? ஆப்பிள் பழம் மாதிரி. ஆப்பிள் பழத்தை என்ன கையில வச்சா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? சாப்பிடணும்னு தோணும். இப்போ ஒன்னும் சாப்பிட வேண்டாம்.
ஆனா இப்ப எனக்கு பசிக்க. இப்பெல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு பசிக்க. கொன்னுடுவேன். நான் போறேன். வீட்டுல யாரும் இல்ல. அண்ணன் தம்பி அம்மா யாரும் இல்ல. ப்ளீஸ், நைட்னா எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் கூட முடியல. அதுக்கு எங்க பக்கத்துலயே வர முடியல. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா இருங்க, நான் போறேன். சரி வா, அந்த ரூமுக்கு போலாம். மாட்டேன். ஒண்ணு இல்லவா? நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, போங்க. பிடிக்கலையா? அப்படி இல்ல. என்ன பொண்ணு? பொண்டாட்டி தானே? ஆனா ஒண்ணும் இல்ல, அப்படி எதுனா நான் பாத்துக்கிறேன். நான் தானே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னை எழுப்பி விடுங்க, நான் போறேன். வாண்டாண்டே. முடியாது. இல்ல, இதுக்கு மேல என்னால முடியாது. உள்ள போலவா? அத்தை என்ன சொல்லியிருக்காங்க? இன்னும் ஒரு வருஷம் போகணும், அதுக்கப்புறம் தான் பேர பிள்ளைல நான் பாக்குறேன். ஏதாவது பண்ணுனீங்க? அவங்க சொல்லுவாங்களே, நான் போந்தேனே. கண்ணுக்கு சும்மா என் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னா மனசு எங்கடி கேக்குது. கேட்காது கேட்காது. ஷோ, ஏய் ஏய் நில்லுடி, ஏய். முடியாது, நான் விளையாட போறேன். ஷோ, ஏய் ஏய், இங்க பா. உள்ளுக்குள்ள போட்டுக்கிடுங்க. இனி ஃபர்ஸ்ட் டியோ விளையாடுவோம், அதுக்கப்புறம் தான் திருடன் போலீஸ் வச்சு விளையாடலாம். அப்பதான் நல்லா இருக்கும் டி. சரி. திரும்புதானே பருப்பாயோ உள்ள. இனி நான் போய் அழகின் ஜபாலி கூட்டு வந்துட்டா. அப்பவே சொல்லிட்டு வந்தேன், இன்னும் பயவில் வந்திருக்கானு பாரு. ஏடி ஜபா வந்துட்டா. போய் நமக்கெல்லாம் எந்த மிட்டாய் வாங்க போயிருக்கா. எந்த மிட்டாயா? ஆமா. சும்மா இருந்தேன்னு சொரிஞ்சு விட்டுட்டா. இப்ப இப்ப இவ இல்லாம என்னால இருக்க முடியல. நல்லாதான் இருந்துச்சு. திரும்பவும் நீ கொன்னே போட்டுறேன். சரி சரி, நான் அவங்களோட சண்டை. சரி சரி, நான் போய் ஜபாக்க கல்ல நிப்பா. நான் போய் கூட்டு வந்துட்டா. அட கிங்ஸ்னு பையன் உள்ள ஏமாத்தி ஓடி வந்துட்டு என்ன செய்ய, வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியல. ஏடி திருடன் போலீஸ் தம்பி நல்லா இருக்கும். அதுதாண்டி நான் நடுவுன்னு கேட்டேன். இங்கதான் நடுவில் ஒத்த கல்ல வந்திருக்க. இசை சப்பா முடியலையே. கொன்னுடுவேன். இல்ல, நம்ம விளையாண்டுருக்கலாமே. கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். இல்ல ஆயா, சப்பா ஓடிங்க சொல்லிட்டேன். பாட்டி வீட்டுல யாரும் இல்லவா? ஐயோ மானத்தை வாங்குது. போயிருங்க சொல்லிட்டேன். பாட்டி பாரு, வா சொல்லிட்டேன். முடியாது, அறிவே இல்லை, போங்க. ஆமாடி, அங்கே விட்டுருக்க கூடாது, பிடிச்சி வச்சிருக்கணும். ஏடி சீக்கிரம் விளையாட்ட ஆரம்பிங்க டி. இரு, ஜபா இப்ப வந்துருவா. அழகி புள்ளி வந்துச்சு, அவ மீனா வந்திருக்கா. அவளால ஒவ்வொரு சாமான் எடுத்துட்டு போயிருக்காங்க. டியோ விளையாண்டுருவோம். ஐயோ முடியலையே. ஏடி நம்ம அடுத்த தடவை போவோம். வாங்க டி. கொன்னுவேன். வீட்டுக்கு வா. சொல்லிக்காத, கொன்றும். வா, முடியாதுடி, வா. போங்க சொல்லிட்டேன். நான் முன்னாடி போவேன், வரலன்னு வச்சுக்கோ. முன்னாடி போறேன், வா. பேசாம நாமளும் பரிசம் போட்டு வச்சுக்கிட்டா உரிமையோட இருக்கலாமோ. இன்னைக்கு பொண்ணு கேட்டு பரிசத்தை போட்டுற வேண்டியதா. இதுதான் நல்லது. ராணி, நான் உன்னோட கிங்ஸ்னே, உனக்கு இருக்க மச்சம் வேற யாருக்குமே இந்த உலகத்துல இருக்காடா. மச்சம் கோத்த கலப்பிட்டு போயிடாது, ஓடிடு. அடிக்காதடா, ஒக்க போறதா ஊருக்கே தெரியுமே. ஓடிடு. நீ சொல்லட்டா, நீங்க என்ன பண்ற அக்க போற ஊருக்கே தெரியும்டா. டேய், நீ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஊருக்கே தெரியும்டா. டேய், ஒரு மனுஷன் காதலிக்கலாம்டா. டேய், நீ காதலிக்க பார்த்து ஊர்ல இப்படி எல்லாம் கிங்ஸ்னே மாதிரி காதலிங்கன்னு ஒத்த கால நிக்காளுங்கடா. இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிடுவாளுங்களாம். இங்க பாரு, இவ்வளவு நேரம் அந்த புள்ள நினைச்சு உனக்கு கிடைச்ச லக்கு எனக்கும் கிடைச்சது. ஆனா அந்த மச்சம் ஒண்ணு இருக்கு பாரு, அது எனக்கு இல்லைன்னு நினைக்க. நானே வலிய வந்ததை தள்ளி விட்டுட்டேன். புரியுதா? எல்லாம் வரும், நம்ம கையில் தான் இருக்கு. அது என்னமோ உண்மைதான். பரிசம் போடுதுங்க, போட கருவேப்பிலைங்க பத்தியா. நீ இந்த ஜென்மத்துல போட மாட்டேன். பரிசம் போட்டுட்டு தொடுங்கடா, போ. நானே இப்ப பரிசம் பண்ண முடியுங்க. எங்க அப்பா போட விடணும்ல. எங்க அக்கா வேற இருக்கா. பரிசம் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாத, போ. ஊரை நம்ம சொந்தமாக்கணும். உனக்கு இருக்கிற வீரமும் துணிச்சலும் எங்களுக்கு வர மாட்டேங்குது. நாங்க என்ன பண்ணட்டும்? அப்போ காதலிக்காத, வாய் மூடிட்டு இரு. உன்ன போவேன், வரலன்னு வச்சுக்க. 2 நிமிஷம் தான். வா, வீட்டுக்கு போகணும். சரிடா, எனக்கு வேலை பத்தி நான் கிளம்புறேன். பின்னாடி வா, சீக்கிரம் வா. வரலன்னு வச்சுக்க. ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ, இது 2 நிமிஷத்துல போகணுமாமே. டி ஃபர்ஸ்ட் திருடன் போலீஸ் ஆடுவோம், அப்புறம் கண்ணம் போலீஸ் ஆடுவோம். அப்போ நல்லா இருக்கும். எனக்கு தாகமா இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடட்டா. இப்பதான் டி வீட்ல இருந்து வந்த. ஆமா, இப்பதான் வந்தேன். எனக்கு தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீ ஓடிடு சொல்லிட்டேன். ஏடி, நான் சத்தியமா பரிசம் போட்டுறேன் டி.
எங்க அக்கா தானே அவ பாட்டுல இருந்துட்டு போறா. நான் அது கூட பர்சம் போட்டுருந்தேன். வா பாப்போ, அப்பமே மாதிரி வந்து கட்டிப்பிடி பாப்போ. பெங்களூர் கம்பு கிடந்தது எங்க வாய்ப்பு வரும்போது தவற விட்டுறத ஓடிட்டி கட்டிக்கு கட்டிக்கு